வணக்கம். புலிப்பாணி பாடல் 108, 300 பாட்டு. இது 108வது பாட்டு. 12க்குரியவரும் 2க்குரியவரும் 7 நின்றால் என்ன பலன் என்பதை புலிப்பாணி அவர் பாணியில் சொல்லியிருக்காரு. பார்ப்போம். வீரப்பா இன்னும் ஒரு வினையை கேளு, விரையாதிபதி குடும்பியுமோ 7 நிற்க, சீரப்பா ஜென்மனும் வேடதாரி, சிவசிவா பாடகனாம் செய்யுளும் உள்ளோன், கூரப்பா குமரியினால் லாபம் உண்டு, கொற்றவனே செப்படி வித்தைகளும் செய்வான், ஆரப்பா அரவத்தை பிடித்து வந்து ஆட்டி வைப்பன் அனைவோரும் பார்க்கத்தானே. வீரமிக்கவனே, இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன், கேட்டுக்கொள். லக்னத்திற்கு 12க்குரியவரும் 2க்குரியவரும் சேர்க்கை பெற்று 7 இருந்தால் அந்த ஜாதகன் வேடதாரி, கபட வேடதாரி, உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து பேசுபவன். சிவனர்களால் பாடகனாகவும் கவிதை கதை ஏற்றுபவனாகவும் இருப்பான். அவன் சிவனை வழிபட்டால். மேலும் இளம் பெண்களால் லாபம் அடைபவன். அரசனை போல் அலங்காரம் செய்து கொண்டு வாழ்பவன். மாயாஜாலங்கள் செய்பவன். பாம்பை பிடித்து வந்து பலருக்கான வித்தையும் செய்வான். இந்த ரோட்டோரத்தில் பாம்பு வித்தை கட்டுறவங்கள அவனுக்கெல்லாம் இந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறார். இந்த ரோட்டோரத்தில் பாம்பு வித்தை கட்டுறவன் பாம்புக்கும் கீரிக்கு சண்டை வரையும்பா, கடைசி வரைக்கும் விட மாட்டான். ஏன்னா பாம்புக்கும் கீரிக்கு சண்டை விட்டால் கீரி வந்து பாம்பை கொன்றும். அப்புறம் எங்கே போனா பிச்சை எடுக்க தான் போகணும். அதுக்கு தான் வேடதாரிங்கிறார். கபட வேடதாரியாம். அதுவும் வீரப்பா இன்னும் ஒரு வினையை கேளு, விரையாதிபதி குடும்பியுமோ, குடும்பினா 2க்குரியவன் குடும்பஸ்தானம், விரையாதிபதினா 12க்குரியவர், 7னா 7ஆம் இடம். வீரப்பா இன்னும் ஒரு வினையை கேளு, விரையாதிபதி குடும்பியுமோ 7 நிற்க. விரையாதிபதி சொல்லக்கூடிய 12க்குரியவரும் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய 2க்குரியவரும் 7 நிற்க. சீரப்பா ஜென்மனும் வேடதாரி, அந்த ஜாதகன் வேடதாரி, கபட வேடம் போடுபவன், உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து பேசுபவன். அவனை நம்பக்கூடாது. இருந்தாலும் சிவசிவா பாடகனாம் செய்யுளும் உள்ளோன். அவன் சிவனை வழிபட்டு வந்தால் அந்த ஜாதகன் சிறந்த பாடகனாகவும் கதை கவிதை ஏற்றுபவனாகவும் எழுத்தாளனாகவும் இருப்பான். கூரப்பா குமரியினால் லாபம் உண்டு. அவனுக்கு இளம் பெண்களால் லாபம் உண்டு. ஆமாம், கவர்ச்சியாக பேசினா பெண்கள் விழுந்துருவாங்கல்ல. அவர் பெண்கள் சம்பாரிச்சு கொடுத்து அவன் நோவு மூடுவான்ல. அதுதான் ஒருத்தன் வந்து பெண்களால் லாபம் அடைகிறான், நோகாம நோவு கூப்பிட்றான்னா 12க்குரியவரும் 2க்குரியவரும் சேர்த்து 7 இருக்கணும். சரி. கொற்றவனே செப்படி வித்தைகளும் செய்வான். அவன் செப்படி வித்தைகள் மாயாஜாலங்கள் புரிபவனாக இருப்பான். மந்திர இந்திர வித்தைகள் செய்பவனாக இருப்பான். ஆரப்பா அரவத்தை பிடித்து வந்து, அவன் யாரு பாம்பை கண்டால் படையை நடுங்கும்போம், அந்த படை நடுங்கும் பாம்பையே பிடித்து வந்து ஆட்டி வைப்பான், அனைவரும் பார்க்கத்தானே. அந்த பாம்பையே ஆட்டி வைப்பானாம். அப்போ அவன் எவ்வளோ பெரிய தில்லானவன், அப்போ எவ்வளோ பெரிய தந்திரக்காரன் மந்திரக்காரன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறார். அப்போ 12க்குரியவரும் 2க்குரியவரும் 7 இருந்தால் அவன் கபட வேடதாரி. அதே சமயம் பெண்களால் லாபம் உள்ளவன், செப்படி வித்தைக்காரன், மாயாஜாலங்கள் செய்பவன், பாம்பை பிடித்து வந்து அதை பலர் முன்னில் ஆட்டி வைத்து காசு சம்பாதிப்பான். புலிப்பாணி செய்யுள் 108 இந்த பாடலை சிறப்பாக பாடியிருக்கார். 12க்குரியவரும் 2க்குரியவரும் 7 இருந்தால் கண்டிப்பாக அவனை நம்பக்கூடாது. ஆனாலும் கதை கவிதை கற்பனை வளம் மிகுந்தவன், சிறப்பாக சொல்லி பெண்களை கவரக்கூடியவன், பெண்களால் லாபம் அடையக்கூடியவன் என்று புலிப்பாணி அவர் பாணியில் சொல்லியிருக்கிறார். இது எந்த லக்னத்திற்கு பொருந்தி வரும் என்பதை பின்னால் பார்ப்போம்.